ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. மென்மையான இட்லிக்கு சரியான ஜோடினா அது சூடான சாம்பார் தான். எளிய பொருட்களில் சரியான அளவில் அருமையான சுவையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திருப்பி திருப்பி இதே மெத்தடில் தான் செய்வீங்க. வாங்க, என்னோடய ஸ்டைலில் இட்லிக்கு செம்மையாக பொருந்துற இந்த சுவையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக 100 கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான், சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துட்டு அது போல் இன்னும் ஒரு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு, 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஏன்னா பருப்பு நல்லா சீக்கிரம் வெந்து குலைவாக வந்துடும், அதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வச்சுட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நல்லா ஒரு 3-4 விசில் வரட்டும். விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா பருப்பு அப்படியே கலக்கி விட்டோம்னா அப்படியே நல்லா கரைஞ்சி வந்துடும். காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து அப்படியே இருக்குது, பருப்பு மட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு. போதுமான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து தாளிப்பு தான். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 4 காஞ்ச மிளகாய், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதை உடச்சி சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே சாம்பாரில் சேர்த்துட வேண்டியதுதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி அதில் தூவிட்டு லைட்டாக கலக்கி விட்டுட்டு சாம்பாரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனுடைய சுவையும் மனமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.